ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோபு புஸ்தகத்திலே 42வது அதிகாரத்திலே 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலை பார்க்கிலும் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுமா? அவருடைய முன்னிலைமை எப்படி இருந்ததோ அதை பார்க்கலும் 2 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவருக்கு 14,000 ஆடுகள் கிடைத்தது. இப்பொழுது அது மாத்திரமல்ல, 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர்கள், 1000 கழுதைகள் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது வேதத்தினுடைய ஆரம்பத்திலே பார்க்கும்போது யோபு புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 3வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது யோபுவுக்கு என்ன செல்வங்கள் உண்டாயிருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அதாவது 7,000 ஆடுகள் இப்பொழுது 14,000 ஆடுகளாய் மாறிவிட்டது. 3,000 ஒட்டகங்கள் இப்பொழுது 6,000 ஒட்டகங்களாய் மாறிவிட்டது. 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் இப்பொழுது 1000 ஏர்களும் 1000 கழுதைகளுமாய் மாறிவிட்டன. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார், 2 தனையாக ஆசீர்வதித்தார். வேதத்தில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சிறையிருப்பு இருந்தது? யோபுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் சோதிக்கும்படியாக வந்தான். அவனுடைய உத்தம குணத்தை சோதிக்கும்படியாக வந்தான். ஆண்டவரை யோபு உண்மையும் உத்தமமாக பின்பற்றினார். இதை அறிந்த பிசாசானவன் யோபுவை சோதிக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்டான். ஆண்டவரும் யோபின் உத்தம குணத்தை அறிந்ததினாலே அவனை சோதிக்கும்படியாக அனுமதி கொடுத்தார். யோபு தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மேன்மைகளையும், தன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் இழந்து போனார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே, எல்லா துயரங்களுக்கும் மத்தியிலே, பாடுகளுக்கு மத்தியிலே, உபத்திரவங்களுக்கு மத்தியிலே கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொண்டார். என்னுடைய நீதியை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னார். ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொண்டார். கர்த்தர் அவருடைய உத்தம குணத்தை சோதித்தறிந்து கொண்டார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி நம்முடைய இருதயங்களை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். ஒருவேளை இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில சில விதமான போராட்டங்கள் வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, நெருக்கங்கள் வருகிறது. எல்லாவற்றுக்கும் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். உங்களை கைவிடுகிறவர் அல்ல, உங்களை அரவணைக்கிற தேவன், உங்களுக்கு அன்பு செய்கிற தேவன் அவர். அந்த இடத்திலே கர்த்தர் யோபுவை கைவிடவில்லை. கர்த்தர் யோபுவை மறுபடியுமாய் கட்டி எழுப்பினார், மறுபடியுமாய் தேசத்திலே உயர்த்தி வைத்தார். இழந்து போன அனைத்து செல்வங்களையுமே, எல்லா விதமான செல்வங்களையும் 2 மடங்காக திருப்பி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினான், ஜீவ கிரீடத்தை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் உத்தமர்களுக்கென்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை, உயர்ந்த ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது ஜீவ கிரீடம் என்கிற ஆசீர்வாதம். இந்த உலக பிரகாரமாக எத்தனையோ ஆஸ்திகள் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம். எல்லாவற்றை பார்க்கலாம், மிக உயர்ந்த ஆசீர்வாதம் என்பது ஜீவ கிரீடமாகும். அந்த இடத்திலே வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. உத்தமன் என்று சொல்லி விளங்கின பின்பு எப்பொழுது உத்தமன் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும்? ஒரு மனுஷன் பாடுகள் வழியே கடந்து போகும்போது அவன் தேவனை எவ்வளவு உண்மையோடு பின்பற்றுகிறான், எவ்வளவு உத்தம இருதயத்தோடு பின்பற்றுகிறான் என்பதுதான் இந்த உலகமானது கவனிக்கிறது. கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் கர்த்தர் அவைகள் அனைவற்றிலும் இருந்து
கர்த்தர் அவனை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். எனக்கன்பான தேவஜனங்களே, இந்த உலகத்திலே சோதனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக பிசாசானவன் எப்பொழுதுமே இந்த உலகம் முழுவதும் சுற்றி கொண்டேதான் இருக்கிறான். தேவ ஜனங்களுக்கு விட போராடி கொண்டேதான் இருக்கிறான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், அரவணைத்து பாதுகாக்கிறார், அற்புதமாய் பாதுகாக்கிறார், அதிசயமாய் நம்மை வழி நடத்துகிறார். உங்களுடைய தலையில இருக்கக்கூடிய ஒரு முடி கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுந்து போவதில்லை. அங்கே வெளிப்படுத்தல் விசேஷத்திலே வாசிக்கிற பொழுது கர்த்தர் இப்படி சொன்னார். என்ன சொன்னாரு? உங்க படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. பிசாசானவன் சில பேரை காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனால் மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, பிசாசானவன் சோதனைக்காரன், சோதிக்கும்படியாக வருகிறான். எதை சோதிக்கும்படியாக வருகிறான் தெரியுமா? கர்த்தரோடு கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது உண்மையுள்ளதாக இருக்கிறதா? அது உறுதியாக இருக்கிறதா? கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கிற இந்த பிணைப்பு அறுத்துவிட முடியுமா என்று சொல்லி அவன் உங்களை சோதித்து பார்க்க விரும்புகிறான். எனக்கன்பான தேவஜனங்களே, சோதனைகளே பின்வாங்கி போகாதிருங்கள். சோதனைகளே இன்னும் உறுதியாய் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் இந்த சோதனைகளுக்கு மத்தியிலே என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை துதித்து பாடுங்கள், மகிழ்ந்து கலிகூறுங்கள். அந்த இடத்திலே சோதனை வந்தது. பிசாசானவன் சில பேரை காவலிலே போடுவான். யோபுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புதான் வந்தது. ஆனாலும் கூட அவர் பயப்படவில்லை, அவர் கலங்கி போகவில்லை. தேவனை பற்றுகிற விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார், உத்தமத்திலே உறுதியாக இருந்தார். அதே போல உங்க வாழ்க்கையிலே உத்தமத்திலே உண்மையாக இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். மரண பரியந்த உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஜீவ கிரீடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஜீவ கிரீடம் என்பது பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மையை குறிக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் தேவனாக இருக்கிறார். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தருகிறார். அதுதான் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கப்படுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனக்கு அன்பான தேவஜனங்களே, நீங்கள் ஓடுகிற ஓட்டம் விருதாவாயிராதபடிக்கு கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஜீவ கால பரியந்த உண்மையாய் பின்பற்றுங்கள். அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்து உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய போராட்டங்களை நீக்குவார். சாத்தான் போராட்டத்துக்கு முடிவு உண்டாக்குவார். சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனால் 11வது நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே. அதனால இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை அது. கர்த்தர் உங்களை மெய்யாகவே விடுதலை ஆக்குவார். கர்த்தர் மெய்யாகவே உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவார். உங்க வாழ்வில் இழந்து போன சகல நன்மைகளையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள், இரட்டிப்பாய் திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் உத்தமத்திலே உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க. உண்மை பின்பற்றுகிற காரியத்திலே உண்மையில இருதயத்தோடு பின்பற்ற உதவி செய்யுங்க. இது வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு பொறுமையை தரும்படியாய் நிதானத்தை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இழந்து போன சகல நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் இரட்டிப்பாய் திருப்பிக் கொள்ள கிருபை செய்வீராக. இயேசுவின் ஜெபத்தில் பிதாவே, ஆமென். God bless you.